ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு சண்டே மார்னிங் காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து போட்டு வச்சுருந்தேன், அதை தான் வந்து எடுத்து விளக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களும் வந்துட்டு சவுண்டு கேட்டு எந்திரிச்சிட்டாங்க. சுபசரி வந்துட்டு எனக்கு பாத்திரம் விளக்கி வச்சுருந்த எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து கூடையில் வந்து போட்டுகிட்டு இருந்தா. நான் ஒரு சில பாத்திரம் நேற்று நைட்டு விளக்கி வச்சுருந்ததை எடுத்து காஞ்சது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சனிக்கிழமை ஈவினிங்கே போயிட்டு ஒரு மண் சட்டியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை ஜாமானும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டே இல்லையா, காலையில் வந்து சந்தைக்கு வேறு போகணும். சந்தைக்கு போயிட்டு நான் வந்துட்டு இந்த மஞ்சள் கொத்து கரும்பு, அதுக்கப்புறம் பரங்கிக்காய், வெத்தலைப்பாக்கு, பூவு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் போயிட்டு 9 மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு மிளகா மல்லி வந்து காய வச்சுருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் மிளகா மல்லி, அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இடியப்ப மாவுக்கு வந்துட்டு அரிசி அலசி அதையும் வந்து காய வச்சுருக்கேன். இன்றைக்கி 2வது வாட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மிஷினில் கொடுத்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எப்படியாவது அரைக்கணும். காலையில் வந்து பால் மட்டும் வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, சரி அதை வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியும் பூண்டையும் எடுத்து நான் வந்து கழுவி வச்சுட்டேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா நான் வந்துட்டு மிக்ஸி என்னோடது ரிப்பேர், அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு, ஐயோயோ மிக்ஸி வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு வழி என்ன பண்ணுறது, அப்புறம் நம்ம வந்துட்டு அம்மிக்கல்லில் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மிக்கல்லில் தான் வந்துட்டு நான் அரைச்சேன். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு பால் வந்து அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்துட்டு நாட்டு சக்கரை போட்ட பால் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். சந்தைக்கு 9 மணிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி ஒக்கிட்டவங்க எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மிக்ஸி ஒக்கிட்டோம் வாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் போயிட்டு மிக்ஸியை போய் வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வந்துட்டு எனக்கு கால் வந்துருச்சு. இந்த மாதிரி பொங்கல் பரிசு 1000 ரூபாயும் அதுக்கப்புறம் பச்சரிசி ஜீனி கரும்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னா அதுக்கு கிளம்பி மறுபடியும் ஓடி போயிட்டேன். அங்கே போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் வெயிட்டிங் லைன்லேயே நின்று அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா செம வேலை, சிக்கனை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இல்லையா, அதை வந்துட்டு அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அம்மியில் வந்துட்டு அரைக்கிறது எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா நம்மளோட ஜாக்கியோட முடி வந்து கொட்டுது. கோழி வளர்க்குறதுனால கோழியை வந்துட்டு அதோட டஸ்ட்டும் வந்து ஒரு சில டைம்ஸ் அதில் பட்டுறது அப்படிங்கிறதுனால நான் அம்மியில் அரைக்கிறதுல தான் ரீசன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா மிளகா மல்லியும் போய் அரைச்சி இடியப்பமாவும் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதுக்கு மேலே என்னால் முடியல சாமி, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு தான் தூங்கினேன். டயர்டாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்குள்ளதெல்லாம் சாமி ரூமில் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கோலம் எல்லாமே சிம்பிளாக தான் வந்து போட்டிருந்தேன். கலர் கோலம்லாம் வந்து போடுறதுக்குலாம் எனக்கு டைமும் இல்லை, பொறுமையும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல நேரத்தில் பொங்கல் வந்து வைக்கணும் அப்படிங்கிறனால அதில் மட்டுமே என்னோடய மைண்டு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடகட குடுகுடுன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வீட்டு பொங்கலை வந்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்பொங்கல் தான் வந்து பொங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2வது சக்கரை பொங்கல் வந்து வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த பலக்காய் கூட்டு வைக்கிறது இல்லை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வள்ளிக்கிழங்கு கூட்டும் வைக்கிறது இல்லை. அம்மா வீட்டில் இது 2மே வைப்பாங்க. எங்கள் மாமியார் வந்துட்டு பரங்கிக்காய் பொரியல் தான் வந்து செய்வாங்க. அதுக்காண்டியே மெனக்கெட்டு போய் நேற்று பரங்கிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சந்தையில். அதுதான் வந்துட்டு மண் சட்டியில் வந்துட்டு பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். இதுதான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதில் வெண்பொங்கல், ஒரு இதில் வந்துட்டு சக்கரை பொங்கல். வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அதை வந்து சாமி ரூமில் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சக்கரை பொங்கலுக்கு வந்துட்டு பிள்ளைங்களை வந்துட்டு ஹெல்ப்பு கேட்டு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைக்கட்டி நுணுக்கி தந்தாங்க. அதை வந்து போட்டு சக்கரை பொங்கலும் வந்துட்டு கையோடு வந்து வச்சாச்சு. அப்பா நல்ல நேரத்தில் வந்துட்டு பால் பொங்கிடுச்சு. நல்லபடியாக பொங்கலும் வந்துட்டு சீரும் சிறப்புமாக வைத்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் என்ட்டு வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு படையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு பிள்ளைங்களே ரெடி பண்ணி அவங்களுக்கும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணி அவங்கள வந்து ரெடியாக்கினேன். பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் தலைக்கு வந்து தேய்ச்சி குளியாட்டியாச்சு. அஸ்விதாவும் வந்துட்டு ரெடி ஆகிட்டா, இங்கிட்டு வந்துட்டு சுபஸ்ரீயும் வந்துட்டு ரெடி ஆகிட்டா. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பொங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லபடியாக வந்துட்டு பொங்க வச்சு முடிச்சாச்சு. நல்லபடியாக பாலும் வந்து பொங்கிருச்சு. உங்கள் வீட்டிலலாம் நல்லபடியாக பால் பொங்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே, அதாவது பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நேற்று அதாவது சண்டே ஈவினிங் அரைச்சிட்டு வந்த மிளகா மல்லி அதுக்கப்புறம் இடியப்பமாவும் எல்லாமே அப்படியே வந்து வச்சுட்டேன். செம்ம வேலைங்க அந்த பொங்கலுக்கு. இந்த பொங்கல்னு எல்லா பொங்கலுக்கும் இந்த மாதிரி தான் வந்து வேலை இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவாரி தலையை வந்து சீவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசல் தொடச்சி கோலம் எல்லாமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அஸ்விதா தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துருந்தேன். நான் வீடியோ எடுக்கவே இல்லை.
காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு குட்டி கோலம் வந்து போட்டுவிட்டேன். அந்த கோலம் போடுற அந்த மூடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக வந்துட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாசல் எல்லாமே வந்து கூட்டி விட்டுருந்தேன். குப்பையாக கிடந்துச்சு அப்படிங்கிறனால அது எல்லாமே கூட்டி குப்பை தொட்டியில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு வந்துட்டு இன்றைக்கி அரைச்சிட்டு வந்த இடியப்ப மாவு, அதோட உப்பு, அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் லைட்டாக அதில் தேங்காய் எண்ணெய் வந்து தடவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி இடியப்பம் தான் வந்து செஞ்சுருந்தேன். இடியப்பத்துக்கு மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய், ஜீனி, அதுக்கப்புறம் பால் ஊற்றி தான் வந்து இடியப்பம் சாப்பிடுவோம். அதுதான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். தாளித்து வந்து சாப்பிட்றது அந்தளவுக்கு பிடிக்காது, சாப்பிட்டதும் கிடையாது. இந்த மாதிரி பால் ஊற்றி சாப்பிட்றது தான் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியப்பமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடியப்பத்தை வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போ தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீனி, அதுக்கப்புறம் பசும்பால் தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு தேங்காய் பாலாகவே எடுத்து அதை வந்து சேர்த்துக்குவோம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டிஃபன் இதுதான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30க்கு மேலே அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு மாட்டுப்பொங்கல் வைக்கிறதுக்காண்டி. அம்மா வந்துட்டு மாட்டுப்பொங்கல் எல்லாமே வந்து வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணோம். பார்த்திங்க அப்படின்னா செம்ம சவுண்டு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் வந்து இருக்கா, அதனால் வந்துட்டு பாட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதனால் செம்ம சவுண்டு. நல்லபடியாக வந்துட்டு மாட்டு பொங்கலும் வந்து வச்சாச்சு. பாலும் நல்லா வந்து பொங்கி வந்துருந்துச்சு. இந்த கன்றுக்குட்டியோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனலட்சுமி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அம்மா வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே. அவங்க லட்சுமி, இவங்க தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் அப்படியே சோகத்தில் இருக்காங்க. குளியாட்டி அவங்க 2 பேரும் அம்மாவும் பொண்ணுமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானும் என் பொண்ணும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து எடுத்தது யாருன்னா சுபஸ்ரீ தான். இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா அம்மா வந்து மட்டனும் சிக்கனும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி கொடுத்துட்டு அப்புறம் இந்த பழக்காய் கூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வைப்பாங்க எங்கள் ஊரில். அந்த பழக்காயெல்லாம் நறுக்கி கொடுத்து கூட்டுக்கு ரெடி பண்ணி அம்மாவை வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனு, அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா பொங்கலும் வந்து வச்சு முடிச்சிட்டாங்க மாட்டுப்பொங்கல். அதுக்கு வந்து வேண்டியது எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இது வந்துட்டு வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு மட்டன் குழம்பு வந்து அம்மா தான் தாளிப்பு வந்து கொடுத்து மட்டன் குழம்பு மட்டும் அம்மா வச்சாங்க. அதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுனது நான். அதே மாதிரி பழக்காய்க்கு வந்துட்டு காய் எல்லாமே நான் நறுக்கி கொடுத்தேன். அம்மா வந்து அடுப்பில் வந்து மண் சட்டியில் பழக்காய் கூட்டு வந்துட்டு வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சிக்கன் வறுவல் மட்டும் நான் வந்து செஞ்சேங்க. சிக்கன் வந்துட்டு என்னோடய கைவசம் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை மட்டும் நான் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதம், முட்டை, சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் வச்சு சாப்பிட்டேன். மாட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறம் ஊரில் இருந்து பெரியவங்க எல்லாருமே ஒரு வீட்டுக்கும் மாடு வச்சுருக்கவங்க வீட்டுக்கு திஷ்டி சுற்ற வருவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் திஷ்டி வந்து சுற்றுனாங்க. அவங்க திஷ்டி சுற்றி முடித்ததுக்கப்புறம் மாட்டுக்கு வச்ச பொங்கலை எடுத்து நம்ம வந்துட்டு மாட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடணும். இப்போ அம்மா மாட்டுக்கு கொடுக்க தான் பொங்கல் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த 2024 பொங்கல் செலிப்ரேஷன் நம்மளுக்கு வந்து போணுச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் செல்ல கண்ணுக்குட்டி தனலட்சுமி சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.